சமாதானத்தை விரும்புகின்றேனா? பிரைஸ் தி லார்ட். பலிபீடத்தின் முன் உங்கள் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலில் உங்கள் சகோதர சகோதரிகளுடன் நல்லுறவு ஏற்படுத்தி கொள்ளுங்கள், பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள் என்று இயேசு சொல்கிறார் என்று மத்தேயு எழுதிய நற்செய்தி 5வது அதிகாரம் 24வது இறைவார்த்தையில் நாம் வாசிக்கின்றோம். தனக்கு விரோதியாய் இருந்த இஸ்ரவேலின் அரசன் யோராம் உதவி கேட்டவுடன் அவனை பகைக்கக்கூடாது என்று சொல்லி உடனே யோராமுக்கு உதவி செய்ய முன்வருகிறார் யோசபாத் மன்னன். துன்பம் வரும்பொழுது உதவுவதற்கே சகோதரன் என்று சொல்லப்பட்டபடி பிரிந்திருந்தாலும் தன் சகோதரனாகிய யோராமிற்கு உதவி செய்ய முன்வரும் யோசபாத்தின் குணம்தான் என்ன? இதேபோல்தான் இதற்கு முன் யோராமின் தகப்பன் ஆகாபிற்கு உதவி செய்ய போய் பட்டயம் கழுத்திற்கு வந்து யோசபாத் தப்பித்தார். யோசபாத் இவ்வாறு இஸ்ரவேலின் அரசனால் பிரச்சனைக்கு உள்ளான பொழுதும் திரும்பவும் அவனது மகனுக்கும் உதவி செய்ய முன் வருகின்றார் என்றால் அவர் எவ்வளவு சமாதானத்தை விரும்புகிறவராக இருக்கிறான் என தெரிகிறது. அதனால்தான் அவர் மிகவும் அதிகமாக ஆண்டவரால் உயர்த்தப்பட்டார். ஆனால் நாம இருந்தால் என்ன சொல்வோம்? நான் உனக்கு உதவி செய்யலாம் என்றுதான் இருந்தேன், ஆனால் போன தடவை உனக்கு உதவி செஞ்சேன்லப்பா, அப்போ எப்படிப்பட்ட பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன்றது உனக்கு தெரியும்ல, ஸோ வெரி சாரி என்று சொல்லிவிடுவோம். பழைய பகையை மனதில் வைத்துக்கொண்டு ஏதாவது ஒரு காரணம் சொல்லி உதவி செய்ய மறுத்து விடுவோம். சமாதான பிரபுவின் பிள்ளைகளாக இருந்தோம் என்றால் இது நமக்கு அழகல்ல. ஆம் அன்பானவர்களே, நமது பிரச்சனை நம் ஆண்டவரின் பார்வைக்கு போக வேண்டுமென்றால் அவர் விரும்புகின்ற சகோதர சிநேகம் நம்மிடம் காணப்பட வேண்டும். புனித பவுல் எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 13:1 இவ்வாறு சொல்கின்றார், சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவது என்று. அதாவது இது எப்பொழுதும் தொடர வேண்டும், நடுவில் முறிந்து போய் விடக்கூடாது என்று அர்த்தம். 2 வருடம் பயங்கர அந்நியோன்யம், பின் ஜென்ம பகை என்று இருந்தால் அது நிலையான சகோதர சிநேகம் அல்ல. மேலும் எபிரேயர் 13:3 கட்டப்பட்டுகிறவர்களோடே நீங்களும் கட்டப்பட்டவர்கள் போல அவர்களை நினைத்து கொள்ளுங்கள், நீங்களும் சரீரத்தோடு இருக்கிறீர்கள் என்று அறிந்து தீங்கு அனுபவிக்கிறவர்களை நினைத்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அதாவது மற்றவர்கள் ஏதோ ஒரு வகையில் கஷ்டப்படும் பொழுது நாமும் அதே கஷ்டத்தை அனுபவிப்பதாக நினைத்து கொள்ள வேண்டும். அதை விட்டுவிட்டு எவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணனா, எத்தனை பேர் சந்தோஷத்தை கெடுத்தான், அதற்கு தான் ஆண்டவரே பார்த்து இந்த கஷ்டத்தை அவனுக்கு கொடுத்து விட்டார் என்று சொன்னோம் என்றால் புனித பவுல் சொல்கிறார், உனக்கும் அந்த கஷ்டம் வராது என்பது என்ன நிச்சயம் என்று. நாம் பைபிள் படிக்கும் பொழுது நமக்கு மாம்சீக சிந்தனையில் ஏதாவது தோன்றும். மதியாதார் தலைவாசல் மிதிக்க வேண்டாம் என்று தோன்றுகிறது என்றால் அது மாம்சீக சிந்தனை. ஆனால் ஆவியானவர் காணிக்கையை வைத்துவிட்டு சகோதரனோடு ஒப்புரவாகிவிட்டு பின்வந்து காணிக்கையை செலுத்து என்று இயேசு சொன்னதை நினைவுபடுத்துவார். எத்தனை முறை பைபிள் படித்தாலும் நம் சகோதரனை நேசிக்க முடியாமல் இருப்பதற்குரிய காரணம் என்ன? நாம் ஆவியினாலே கீழ்ப்படியவில்லை, மாம்சத்திற்கும் இரத்தத்திற்கும் தான் கீழ்ப்படுகிறோம் என்று. ஆம் அன்பானவர்களே, நம் சகோதரனுக்கு உதவினால் பிரச்சனை என்று கையை விரித்துவிட்டு ஆண்டவரிடம் நமது பிரச்சனைக்காக கையை விரித்தோம் என்றால் ஆண்டவர் எப்படி நமக்கு உதவி செய்வார்? ஆம், ஒப்புரவாக வேண்டும். நம்மை பகைக்கிறவர்களிடம் சென்று 24 மணி நேரமும் உட்கார்ந்து பேச வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் சமாதானமாகிவிட்டு வா என்றுதான் ஆண்டவர் சொல்கிறார். ஏன்? நமக்கு கிடைக்க இருக்கின்ற ஆசீர்வாதங்களுக்கு நமது பாராமுகம் தடையாக இருக்க வேண்டும். அன்பானவர்களே, இது அநேகருக்கு பைத்தியக்காரத்தனமாக தோணலாம், ஆனால் இதைத்தான் ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். ஏனென்றால் அவர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்தவர். எந்த ரூபத்தில்? தெய்வமாக அல்ல, மனிதனாக. அதனால் அவரின் பிள்ளைகளாகிய நம்மாலும் நிச்சயம் இதை செய்ய முடியும். உலகம் இதனால் உங்களை பகைக்கலாம் அல்லது ஏளனமாக பிழைக்க தெரியாதவன் என்று பட்டம் சூட்டலாம். அழிந்து போகும் இந்த பட்டம் முக்கியமா, அல்லது அழியாத ராஜாவின் அழியாத பட்டமாகிய எனக்கு அன்பானவளே என்ற பட்டம் முக்கியமா? யோசிப்போம். அப்படியானால் அன்பானவர்களே, நாமும் மற்றவர்களோடு ஒப்புரவாக வேண்டும். வைராக்கியத்தையும் பகையையும் மனதில் வைத்து கொண்டிருக்க கூடாது என்று ஆண்டவர் சொல்லும் விதமாக நாம் மற்றவர்களை மன்னிப்போம், வெற்றி பெறுவோம். ஜெபம் செய்வோம். சமாதான பிரபுவாகிய எங்கள் அன்பு தெய்வமே, சமாதானத்தை விரும்பாதபடி எங்களிடம் காணப்படக்கூடிய அனைத்து கசப்புகளையும் வைராக்கியத்தையும் பகைமையையும் பரிசுத்த இரத்தத்தினால் கழுவி உமக்கு பிடித்தமான சமாதான வாழ்வு வாழ கிருபை புரிவீராக. ஆமேன்.